எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கால்குலேஷன்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது ஒரு பேசிக்காக தெரிஞ்ச வேண்டிய விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுனா எவ்வளோ, ஒரு சென்டிமீட்டர்னா எவ்வளோ, எம்எம்னா எவ்வளோ, ஒரு கிரவுண்டுனா எவ்வளோ, ஒரு கால் கிரவுண்ட்னா எவ்வளோ, ஆஃப் கிரவுண்ட்னா எப்படி எவ்வளோன்றது தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த விஷயம் வந்துட்டு இந்த தகவல் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு ஏக்கர்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியணும், ஒரு சென்ட்டுனா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்றது நமக்கு தெரியணும், ஒரு கிரவுண்ட்னா எவ்வளோ, ஒரு ஆஃப் கிரவுண்ட்னா எவ்வளோ, கால் கிரவுண்ட் எவ்வளோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு 100 சென்ட்டு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 100 சென்ட் அடங்கியது தான் ஒரு ஏக்கர் நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது, 435.6 ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது தான் ஒரு சென்ட்டு. அப்போது ஒரு கிரவுண்டில் பார்த்திங்கன்னா எத்தனை சென்ட் இருக்குன்னா 5.5 சென்ட் அடங்கியது தான் வந்துட்டு ஒரு கிரவுண்டு, 2400 சதுரடி. அப்போ ஆஃப் கிரவுண்டு எவ்வளோ பார்த்திங்கன்னா 1200 சதுரடி சேர்ந்தது தான் ஆஃப் கிரவுண்டு. அப்போ கால் கிரவுண்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 600 ஒரு இன்ச்சுன்றது நம்ம அந்த மெஷர்மெண்ட் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1 2 3 4 அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 12 வரைக்கும் போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ ஒரு இன்ச்சுனா எத்தனை எம்எம் பார்த்தீங்கன்னா 25.4 எம்எம். இது வந்துட்டு ஒரு இன்ச்சில் வந்துட்டு 25.4 எம்எம் இருக்குது. அப்போ அது எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 2.54 சென்டிமீட்டர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு இன்ச்சு. அப்போது ஒரு ஃபீட்டு 1 ஃபீட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடிக்குள்ளே 12 இன்ச்சஸ் இருக்குது. 1 ஃபீட்டுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 30.48 சென்டிமீட்டர் தான் வந்துட்டு 30.48 சென்டிமீட்டர்ஸ் சேர்ந்தது தான் 1 ஃபீட்டுன்றது. அதே மாதிரி ஒரு மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 3.28 ஃபீட் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். 1000 mm சேர்ந்தது ஒரு மீட்டர். பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை எம்எம் பார்த்தீங்கன்னா 10 mm தான் வந்துட்டு நம்ம ஒரு சென்டிமீட்டர் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம போட்டு பார்த்தாவே இப்போ 1 ஃபீட்டு லென்த்து 1 ஃபீட்டு பிரெத்தை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே 1 ஸ்கொயர் ஃபீட்னு வரும். ஸோ இதே மாதிரி 2 × 2 × 2 போட்டிங்கன்னா அப்போ 4 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ 2 அடி வித்து 2 அடி பிரெத்து உள்ள ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 2 × 2 போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஏரியா வந்துட்டு தெரிஞ்சிடும், நமக்கு 4 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் இது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்மால் பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். இதுவே கொஞ்சம் பெரிய ஏரியா இருக்குது, நல்ல பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ண முடியாது. அப்போ ஸ்கொயர் மீட்டரில் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ ஸ்கொயர் மீட்டர் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதே சேம் தான். அப்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருன்றது பார்த்திங்கன்னா 1 மீட்டர் லென்த்து மல்டிப்ளை 1 மீட்ரு பிரெத்து, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாவே உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஏரியான்றது நம்ம தரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 5 மீட்டர் லென்த்து, ஒரு 5 மீட்டர் வந்து பிரெத்து. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 25 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம பில்டிங்கோட கேல்குலேஷன் வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம், ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் மீட்டரை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்கொயர் ஃபீட்டுக்காக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டருக்கு 5 மீட்டர் போட்டிங்கன்னா 25 ஸ்கொயர் மீட்டர் வருது நமக்கு. அப்போ அந்த 25 ஸ்கொயர் மீட்டரை நம்ம வந்துட்டு எப்படி ஸ்கொயர் ஃபீட்டுக்காக 25 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 25 / 10.76 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பை 10.76 போட்டிங்கன்னா 269 ஸ்கொயர் ஃபீட்டு வந்துட்டு நமக்கு ஏரியா கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 10.76 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீட்ரு வந்துட்டு 3.28
ஸ்கொயர். அப்போ ஒரு மீட்ரு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.28 சேர்ந்தது, 3.28 ஃபீட் சேர்ந்தது தான் ஒரு மீட்ரு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த 3.28 மல்டிப்ளை 3.28 போட்டிங்கனாவே அந்த 10.76 வந்துடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த 10.76 வந்துடுது. இப்படி தான் வந்து அந்த 10.76 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஏரியாவை வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நம்ம வந்து டே பை டே வந்து இனிமேட்டு நம்ம பண்ண போகிறோம். போட்டிருக்க வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இங்கே நம்ம வந்து சென்னை சரௌண்டில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம். அனைவருக்கும் வணக்கம்.